ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த கத்திரிக்காயை நல்ல பெரிய கத்திரிக்காய் இருக்குங்களா, சின்ன கத்திரிக்காயில் அதை செய்ய முடியாதுங்க. பெரிய கத்திரிக்காய் எடுத்து அதை சுட்டு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அந்த கத்திரிக்காயை நடுவில் கீறிட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி அதை நல்லா சுட்டு வச்சுக்கலாம். அது நல்லா சுட்டுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வெள்ளைப்பூடு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதை நறுக்கி வச்சுக்கலாம். அது வரையும் அதை சிம்லேயே வச்சு அதை நல்லா திருப்பி வச்சு நல்லா சுட்டு, அது தோல் மட்டும் நல்லா சுட்டு வரட்டுங்க. அதுக்குள்ளே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை மட்டும் நல்லா இடித்து வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் 2 கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா சுடட்டும். இதை பாருங்கள், கத்திரிக்காய் தோல் மட்டும்தாங்க அப்படி சுட்டு வரும். நம்ம கத்திரிக்காய் உள்ளெல்லாம் நல்லா மசிச்சு வந்துடும். நல்லா தோல் மட்டும் நல்லா சுட்டு வந்துடும். அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதை மட்டும் போட்டு வதக்கிக்கிற வேண்டியதாங்க. வதக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் நார்மல் தண்ணி, நம்ம நல்ல தண்ணி வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி வச்சுட்டு அந்த கத்திரிக்காய் சூடு இருக்கிறதே அந்த தோலை உரிச்சோம்னா அழகாக உரிக்க வந்துடுது. நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியை தொட்டு இந்த கத்திரிக்காய் எப்படி உரிக்க வேண்டியது, அந்த தோலை மட்டும் அந்த சிக்கன் எல்லாம் தோல் அழகாக அந்த மாதிரி தோலை அழகாக உருக்கி வந்துடுங்க. அவ்வளோதான், உரிச்சு அதை சுட்டோன்னா போதும். சுட்டா தோல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தோல் நல்லா, நான் இதுவே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவங்க என்னோடய மெய்டு தான் பண்ணாங்க. இது எனக்கே தெரியாது. இது பயங்கன் பர்த்தான்னுவாங்க நார்த்து சைடில். நான் இப்போ அவங்கள தான் செய்ய வச்சுருக்கேன். இது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாது இந்த சப்ஜியே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் அவங்கள நான் செய்ய சொன்னேன். இது எப்படிங்க பண்ணுறது பார்ப்போங்கன்ட்டு அவங்க தான் செய்கிறாங்க. இப்படி தான் பண்ணாங்க போல். இதை இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த காம்பையே கட் பண்ணுறாங்க. அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை மேஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி இதுதான்